ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான முறுமுறுன்னு ரவா பணியாரம் எப்படி செய்யறது நாங்கள் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இதோட அதிகமாக பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டபுள் ஆக்கிக்கோங்க. அதோடையே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக திருவின கேரட் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் கேரட் திருவினது சேர்த்துருக்கேன். அடுத்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சிருங்க. ரவை நல்லா ஊறி வரட்டும். இதுக்கிடையில நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதோடைய நல்ல பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு கை கூட நீங்கள் உரிச்சு நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இதோடைய இப்போ நல்லா பொடிசா நறுக்கின 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கி இருந்தால் போதும். இப்போ இதோடைய இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ரவா தயிர்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளிச்சிருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. பணியாரம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ பணியாரம் நல்லா முறுமுறுன்னு வரும். ரவா பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிருச்சு. அரிசி மாவு கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பனியான கல்லும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா 2 பக்கமும் வேக வச்சு முறுமுறுன்னு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லா குழிகளையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை அழகா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்ச் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல முறுமுறுன்னு ரவா பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரவா பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா
தேங்காய் சட்னி அட்டகாசமான காம்பினேஷனுங்க. ரவா பணியாரம் மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரவா பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.